6 மாதங்களுக்குள் முகாம்களில் அல்லது உறவினர்கள் வீடுகளில் எவரும் தங்கியிருக்கவில்லை என்ற நிலையை தோற்றுவிக்க உள்ளதாக மீள்குடியேற்ற ராஜாங்க அமைச்சர் MLA ஹிஸ்புல்லா தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். வடகிழக்குல யுத்தத்தால பாதிக்கப்பட்டு அகதிகள் முகாம்கள் இருக்காங்க. மீள குடியமர்த்தப்பட்ட வீடு கட்டப்படல. சிலர் குடியேற்றப்பட்டு நண்பர்களோட வீடுகள் இருக்காங்க. ஆகவே இந்த பிரச்சனைக்கு தான் 1,35,000 வீடுகள் தேவை அடையாளம் காணப்படுறீங்க. இந்த 1,35,000 முதல் கட்டமாக 65,000 வீடுகளை உடனடியாக கட்டி கொடுக்க சொல்லி அலிமேலு ஜனாதிபதி எங்களுக்கு அனுப்பியிருக்காங்க. அந்த அடிப்படையில் 65,000 வீடுகளை 3 வருடத்துக்குள்ள கட்டுறதுக்கு நாங்க ஏற்கனவே டெண்டர் எல்லாம் கால் பண்ணி நிறுவனங்கள் வழங்கப்பட்டு அநேகமாக எல்லாம் அந்த அவங்களுக்கு டெண்டர்களை வழங்குற அந்த அளவில் இருக்கு. மார்ச் மாசம் அளவில் 3ஆம் தேதி அளவில் நாங்க ஆரம்பிக்கிற வீடு கட்டுறதுக்கு படகுல 65,000 வீடுகள் முதல் கட்டமா. எங்க காணி பிரச்சனை இல்லையோ, யார் எங்க மீள குடியேறிருக்காங்களோ அல்லது யாரு போய் உரிய இடங்களை குடியேற விரும்புறாங்களோ அவங்களுக்கு தான் முதல் கட்டமாக நாங்க இந்த வேலைகளை செய்யறோம். 2ஆம் கட்டம் தான் இப்ப சிலர் மீள குடியேறதுக்கு அந்த காணிகள பிரச்சனை இருக்குது. பாதுகாப்பு படைகள முகாம்கள் அது தொடர்பில் பேசிக்கொண்டிருக்க அரசாங்கம் ஏற்கனவே விடுவிச்ச சில காணிகள் இருக்கு. அந்த காணிகள்ல மக்களை கொண்டு குடியேற்றினா இன்னும் கன்னிவடி ஆற்றல. அவை இப்ப அதுக்கு திட்டமிடப்பட்டு இப்ப அந்த கன்னிவடி ஆற்றத்துக்கு சர்வதேச நிறுவனங்கள தொண்டு உதவிகளோட நாங்க இப்ப டிஸ்கஷன் நடந்து கொண்டிருக்கிறது பேச்சு. ஆகவே அந்த இடங்களும் பேச்சு